வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. 2026 தேர்தலில் பாஜக குறிவைக்கும் 16 தொகுதிகளாம் கொடுக்க முடியாமல் திணறும் அதிமுக. வாங்க வீடியோவை மூலமா காணலாம். அதாவது 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தான் அரசியலில் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது. தமிழகத்தில் கடந்த 2 தேர்தல்களிலும் தனியாக போட்டியிட்டு பெரிய வெற்றியை பெற முடியாத பாஜக இந்த முறை அதிமுகவுடன் கூட்டணியில் செல்ல ஆர்வமாக உள்ளது. அதனைத் தொடர்ந்துதான் பாஜக தலைமைத்துவம் திமுகவை தோற்கடிக்க வலுவான கூட்டணியை தேவை என்பதையும் வலியுறுத்தி வருவதாகவும், அதிமுக தனியாக போட்டியிட்டால் ஆட்சிக்கு வருவது சிரமம் என்பதை உணர்ந்துதான் கூட்டணி வாய்ப்புகளை ஆராய்கிறதா. எனினும் கூட இதுவரை கூட்டணி குறித்து எந்த ஒரு கட்சியுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை என்று செய்திகள் வெளிவந்தன. தேமுதிக மற்றும் பாமக போன்ற கட்சிகள் எல்லாம் யாருடன் இணைகின்றன என்பது இன்றும் தெளிவாகவில்லையா. பாமக 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட சமீப காலமாகவே திமுக பக்கம் சாய்ந்து வருவதாகவும் கூறப்படுகிறதா. தேமுதிகவும் தனித்து போட்டியிடுவோம் என்கிற நிலைப்பாட்டில்தான் இருந்தாலும் இறுதி நேரத்தில் திமுகவுடன் இணைவது சாத்தியமாக இருக்கலாம் என அரசியல் வட்டாரங்களிலே பேசப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்துதான் அண்மையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நெல்லையில் விஜய் செய்தபோது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் அமைச்சர் நயினா நாகேந்திரனுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகினது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் பாஜக போட்டியிட விரும்பும் தொகுதிகளெல்லாம் பட்டியலை அமித்ஷா அவர்கள் வழங்கியதாகவும் செய்திகள் வெளிவந்தன. இந்த முறை கோவில்கள் அதிகமுள்ள பகுதியில்தான் வலுவாக செயல்பட முடியும் என நம்புகிறதாம். நெல்லை, சிறுவில்லிபுத்தூர், ஸ்ரீரங்கம் போன்ற பிரபலமான கோயில் நகரங்கள் உள்ளிட்ட 6 தொகுதிகளை பாஜக கண்டிப்பாக கேட்டுக்கொள்வதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தொகுதிகளில் அதாவது இந்துத்துவ அடிப்படையிலான அரசியலில் எளிதில் சென்று சேரும் என்கிற பாஜக வட்டார நம்பிக்கை இருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்தன. அது 16 தொகுதி என்னவென்றால் ஸ்ரீரங்கம், அது ரங்கநாதர் கோவில், காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர காமாட்சியம்மன் கோவில், மதுரை மேற்கு கிழக்கு, ராமேஸ்வரம், திருவண்ணாமலை, சிதம்பரம், காஞ்சிபுரம் தெற்கு வடக்கு, தஞ்சாவூர், திருச்செந்தூர், நெல்லை, கன்னியாகுமரி, திருப்பதி, கோயம்புத்தூர், சேலம் 16 தொகுதிகளை பாஜக கேட்டு வருவதாகவும் செய்திகள் வெளிவந்தன. இதனைத் தொடர்ந்துதான் ஆனால் அதிமுகவுக்கு இத்தொகுதிகளில் பாஜகவிடம் ஒப்படைப்பது எளிதான காரியமில்லை. ஏனென்றால் இந்த கோவில் நகரங்களில் அதிமுகவுக்கு தான் ஒரு வலுவான ஆதரவு இருப்பதாகவும், குறிப்பாக சொல்லப்போனால் ஸ்ரீரங்கம் தொகுதி ஜெயலலிதா வெற்றி பெற்ற வரலாற்று மிக்க தொகுதியாக என்பதால் பார்க்கப்படுகிறது. அதிமுக அதை எளிதில் கைவிட விரும்புவதில்லை. இதனால் தொகுதி பங்கீடு குறித்து இரு கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை இன்றும் முடிவடைவதான் செய்திகள் வெளிவந்தன. பாஜக இந்த முறை குறைந்தபட்சம் 25 முதல் 30 இடங்களில் போட்டியிட வேண்டும் என்கிற கோரிக்கையுடன் உள்ளதா. ஆனால் அதிமுகவோ பாஜக வாக்கு வங்கியை தமிழகத்தில் இன்னும் பலவீனமாகத்தான் உள்ளது. அதிக இடங்கள் கொடுத்தால் கண்டிப்பாக கூட்டணியில் கணக்கே பாதிக்கும் என்ற நிலையில்தான் அரசியல் வட்டாரமானது செய்திகள் வெளிவந்தன. இதனைத் தொடர்ந்துதான் 2026 தேர்தல் நெருங்கும் நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதிப்படுத்தப்படும் வாய்ப்பு அதிகம். ஆனால் பாஜக கேட்டிருக்கும் 16 கோவில் நகர தொகுதிகளெல்லாம் அதிமுக ஒப்படைக்க கொள்கிறதா என்பதுதான் மக்கள் பார்வையாகவும் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.